அதாவது மனிதர்களாக வாழ்வதே கஷ்டமான வாழ்க்கை. இப்போ பிற உயிரினங்கள் பாருங்கள், பல்லு தேய்க்கிறது இல்லை, குளிக்கிறது இல்லை, வீட்டை சுத்தமாக வீடுன்னு ஒன்று அவைகளுக்கு கிடையாது. ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த வெளில தான் படுத்து கிடக்குது. திறந்த வெளில அவைகளுக்கு வீடுன்னு ஒன்று கிடையாது. அப்புறம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு டாய்லெட்டு குண்டி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்துட்டு போயிட்டே இருக்கும். பிற உயிரினங்களோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது. மனிதர்களோட வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமானது பாருங்கள். குளிக்கணும், பல்லு துலக்கணும், இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுக்கணும், வீட்டை கட்டணும், அப்புறம் வந்து ஆயிருந்தால் குண்டி கழுவணும். இப்படி இருவேளை குளிக்கணும், ஒரு வேளை கிடையாது, இருவேளை குளிக்கணும், இருவேளை பல் துலக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், அப்புறம் பிறருக்கு உதவி செய்யணும், அப்புறம் உணவை உற்பத்தி செய்யணும். பிற உயிரினங்கள் எங்கே உணவு இருக்கோ அங்கே தேடி போய் சாப்பிட்டு அவை பாட்டு போகுது. ஆனால் மனிதர்கள் வந்து உணவை உற்பத்தி செய்து வேற சாப்பிட வேண்டியிருக்கு. இப்படி மனித வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து கஷ்டம், மனித வாழ்க்கை கஷ்டம். இது அப்படி இருக்கும்போது நீ நாயை வேற வளர்த்துக்கிட்டு நாய் வளர்க்குறது மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிறாங்க மனிதர்கள். மனித வாழ்க்கையே கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற, மேலும் மேலும் மனித வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும் விதமாக நாய் வளர்க்குறது. நாய் வளர்க்கலன்னா என்ன ஆகிடும், அது ஒன்று ஏதாவது தேவை இருக்கா, அல்லது செல்ல பிராணிகளாக ஏதாவது வளர்க்கணும்ப்பா அப்படின்னா நீ ஏதாவது சின்னதாக வளர்த்துக்கோ. இவ்வளோ பெரிய நாயை வளர்க்குற ஒரு மனுஷன், நம்ம மனுஷனுக்கு தேவை சாப்பாடு டெய்லி அதுக்கு போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய நாய்களெல்லாம் வளர்க்குறாங்க. அப்போ அப்படிலாம் இல்லாமல் ஒரு கிளியை வளர்த்துக்கோ, ஒரு புறாவை வளை. இந்த மாதிரி எளிமையான ஒரு செல்லப்பிராணி நமக்கு தேவை. அதுக்காக அந்த மனித வாழ்க்கையே கஷ்டமானது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த ஆடம்பரமாக வாழ்கிறது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் 8 மணி இந்த வாழ்க்கையெல்லாம் மனித வாழ்க்கையே கஷ்டம். இவங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு போகிறாங்க. அதனால் மனித வாழ்க்கை கஷ்டங்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எளிமையாக வாழ முயற்சி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம்.